ஹாய் எவ்ரிபடி. ஓகே, இன்னைக்கு நேற்று இரவு ஒரு 1:30 மிட் நைட் இருக்கும். அப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணார். சரி, அவர் பேர் வந்துச்சு. அவர் பொதுவாக பேசுவார் அப்படின்ட்டு. சரி, அப்புறம் பேசிக்கலாம், இல்லை காலையில் எழுந்துச்சி பேசிக்கலான்னு நான் கால் எடுக்கலை. ஸோ அடுத்தது அவர் என்ன பண்ணார், திருப்பி அடித்தார், நான் எடுக்கலை. கொஞ்ச நேரம் சென்று நார்மல் கால் வந்துச்சு. அப்போவும் நான் எந்திரிக்க முடியலை. ஸோ ஒன்றும் செய்யலை. அப்புறம் பார்த்தா டிங் டிங் டிங்னு ஒரே வாட்ஸ்அப் சவுண்டு, ப்ளீஸ் கால் மீ. ஓ, ஏதோ அர்ஜென்ட் போல அப்படின்ட்டு நான் வேகமாக திருப்பி கால் பண்ணேன். பேசினார், நல்லா இருக்கியா, உடம்புலாம் எப்படி இருக்குது, ஓகே, என்னப்பா விஷயம் அப்படின்னு கேட்டதோட, இல்லை நம்ம இப்போ நமக்கு கடன் வாங்கி வச்சுருக்கோம், அதை ஒரு நோட்டில் எழுதி வச்சுருக்கோம். ஸோ நம்ம திடுத்துப்புன்னு மழத்தா போயிட்டா என்ன வருது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு நம்ம மனைவி, மகன் வளர்ந்ததுக்கப்புறம் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நமக்கு ஏதாவது சொத்து இருந்துச்சுன்னா அதை விற்று கொடுத்துருவாங்க, அதை செட்டில் பண்ணிக்குவாங்க. சில பேர் விட்ருவாங்க. கேட்கணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு நம்ம அது என்ன கேள்வி கேட்காம நம்மளுடைய சொந்தக்காரங்க செட்டில் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னேன். ஓகே, அது கியாமத்து வந்துடுச்சுன்னா என்ன செய்ய முடியுது? அப்போவும் ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம பேசிக்க வேண்டியதுதான். ஓகே, சரி, இதே கியாமத்து வரஞ்சும் வச்சுக்க, அப்போ நாட்டு பேரில் இவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கானுங்கள்ல ஒரு பிரதமரும், அப்போ அந்த கடன்லாம் யார் பேரில் எழுதுவான்ல அப்படின்னு கேட்டார். நைட்டு 2 மணிக்கு ஒருத்தன் தூங்குறான், ஒருத்தன் கோலை எடுக்கலை. அதை தொடர்ந்து அடித்து 4-5 தடவை அடித்து, அப்படிப்பட்ட இந்த கேள்வியை கேட்கணுமாடா சைத்தான் பிடிச்சவனேன்னு கேட்டேன். அதுக்கு அப்படியா, கோச்சிக்காத, சரி தூங்கிட்டியோ, தூங்குன்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி நட்புகளுக்கு மத்தியில் தான் நம்ம வாழ வேண்டியிருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இட்ஸ் ஆசிப் சைனிங் ஆஃப். பாய்.